வணக்கம். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிங் ரிலே வச்சு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வேரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பம்புக்கு வந்து ஒரு கான்டாக்டர், செகண்ட் பம்புக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன். 2 ஓவர்லோடு ரிலே, 2 செலக்ட் சுவிட்ச் எடுத்திருக்கேன் ஆட்டோ அண்ட் மேனுவலுக்காக, ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஆல்டர்னேட்டிங் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து கான்டாக்டரோட A2க்கும் ரிலேயோட A2க்கும் ஆல்டர்னேட்டிங் ரிலேயோட A2க்கும் வந்து நம்ம நியூட்ரலை வந்து லூப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேல இருந்து A2 எடுத்து வந்து கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து கான்டாக்டர்ல இருந்து A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டர்ல இருந்து A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்துட்டு செகண்ட் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. வந்து செகண்ட் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து பிரேக்கர்ல வந்து அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க நியூட்ரல. அடுத்ததா வந்து ஆல்டர்னேட்டிங் ரிலேக்கு வந்து இதுக்கு ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 11ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கருக்கு வந்து டைரக்டா வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ரிலேக்கும் கான்டாக்டருக்கும் ஆல்டர்னேட்டிங் ரிலேக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஆல்டர்னேட்டிங் ரிலேல இருந்து நம்பர் 1ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து நம்பர் 1ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து நான் ஆட்டோ மோடில் வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்சோட ஆட்டோ மோடில் வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்ச் ஆட்டோ மோடு செலக்ட் சுவிட்சில் இருந்து அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து 95 ஓவர்லோடு 95 NCயில் ஃபர்ஸ்ட் பம்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. NCயில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து 96 NCயில் இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டர் A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஆட்டோ வயரிங் முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக் வயரிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து மேனுவல் வயரிங் பண்ணுறதுக்காக செலக்ட் சுவிட்சுக்கு வந்து செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு இன்புட் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சில் இன்புட் எடுத்து வந்து பிரேக்கரில் வந்து நான் பேஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக வந்து பேஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து செலக்ட் சுவிட்சில் இருந்து செலக்ட் சுவிட்சோட அவுட்டில் வந்து ஆட்டோ அண்ட் மேனுவல் வந்து லூப் பண்ணிடுங்க. இது வந்து ஆட்டோவிலையும் ஒர்க் ஆகும், மேனுவலையும் ஒர்க் ஆகும். அவுட்புட்டில் வந்து 2 லூப் பண்ணிடுங்க செலக்ட் சுவிட்சை வந்து. இப்போ செலக்ட் சுவிட்ச் வந்து ஹேண்ட் மோடில் போடும்போது ஓவர்லோடு வழியாக A1க்கு போயிடும். அதேமாரி ஆட்டோவில் போடும்போது A1க்கு போயிடும். அதனால் இந்த லூப் அவுட்புட்டில். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பம்புக்கு வந்து வயரிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து செகண்ட் பம்புக்கு வந்து வயரிங் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிங் ரிலேல இருந்து 6ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து நம்பர் 6ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து செகண்ட் செலக்ட் சுவிட்சுக்கு வந்து நான் ஆட்டோவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததா வந்து ஆட்டோல இருந்து செலக்ட் சுவிட்ச் அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து காண்டக்டர் A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஆட்டோ வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து மேனுவலுக்கு வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு ஹேண்ட் மோட்ல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட்ல வந்து அதோட அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து அவுட்ல வந்து செலக்ட் சுவிட்ச் ரெண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்சை வந்து ஆட்டோ மோடையும் ஹேண்ட் மோடையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்சோட ஆட்டோ மோடையும் ஹேண்ட் மோடையும் நான் லூப் பண்ணிட்டு நான் ரெண்டையும் லூப் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் பம்போட ஆட்டோ அண்ட் மேனுவல் வயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரெண்டு பம்போட ஆட்டோ அண்ட் மேனுவல் வயரிங் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து ஃப்ளோட் சுவிட்சை வந்து என்சி பாயிண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் ரிலேயோட நம்பர் 7 அண்ட் 8ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட் சுவிட்சோட காமனை வந்து நம்பர் 8ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து ஃப்ளோட் சுவிட்சோட என்சி பாயிண்ட் வந்து நம்பர் 7ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிங் ரிலேயோட நம்பர் 7ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து ஆல்டர்னேட்டிங் ரிலேக்கு வந்து நம்பர் 3, 4 காமன்ல வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து நான் 3ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிங் ரிலேயோட நம்பர் 3ல ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 3 அல்லது 4ல ஏதோ வந்து ஒரு பவர் கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து காமனு. அதை வந்து நான் பிரேக்கர்ல வந்து அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து ஒரு 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணணும் இன்புட்ல. ரிலே காயிலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இப்போ வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் நம்பர் 12ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் நம்பர் 12ல வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
அதோட பேஸ் எடுத்துகிட்டு வந்து பிரேக்கர்லேயே நான் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். செலக்ட் சுவிட்ச் நான் ரெண்டையும் நான் ஆட்டோ மோடில் போட்டுக்கிறேன். செலக்ட் சுவிட்ச் ரெண்டையும் நான் ஆட்டோ மோடில் போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் பம்பு ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் பம்பு இப்போ இந்த ரிலேக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்கல. இந்த ரிலே எதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன்னா, இப்போ இந்த மோட்ரு வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ரன்னிங்கில் இருக்கும்போது ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் பம்புக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகணும். ஆனால் இப்போ ஆகலை. அதுக்காக வந்து இந்த ரிலே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரிலேக்கு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்து இப்போ ஒரு மோட்ரு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து சேஞ்ச் ஓவர் எப்படி ஆகுதுலான்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த ரிலே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரிலேக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் வேரிங் பண்ணி மோட்ரு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அடுத்த சேஞ்ச் ஓவர் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ரிலேக்கு வந்து பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிலேக்கு வந்து வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல ஒரு வயர் எடுத்து வந்து ஒரு வயர் எடுத்து வந்து 98 NOல லூப் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 98 NOல லூப் பண்ணிட்டு 97 NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேயோட A1ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து காமன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் லூப் பண்ணிக்கோங்க. A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கோங்க. A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிட்டு NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து செகண்ட் ரிலேயோட ஓவர்லோடு ரிலே 98 95 ரெண்டையும் லூப் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் லூப் பண்ணிட்டு ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. ரெண்டையும் லூப் பண்ணிட்டு அடுத்ததா வந்து 97 NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து 97 NOல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேக்கு வந்து செகண்ட் காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து NC பாயிண்ட்ல இருந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பம்போட செலக்ட் சுவிட்சையும் வந்து நான் ஆட்டோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பம்ப் ஒர்க் ஆகுது, செகண்ட் ஒர்க் ஆகுது, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுது. இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது மோட்ரு வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஒன்று ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த ரிலே நான் யூஸ் பண்ணுறேன். திரும்பி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். திரும்பி வந்து செகண்ட் பம்ப் தான் ஆன் ஆகும். சிக்னல் வந்து இதுக்கு போகாது. இப்போ வந்து செகண்ட் வந்து நான் ட்ரிப் பண்ணும்போது செகண்ட் வந்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இப்போ வந்து மேனுவலில் ஆன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.